Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல இந்த மாதிரி ஸ்டிச்டு ப்ளவுஸ்ல சூப்பரா ப்ரூச் ஒர்க் பண்றது எப்படி அத தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம வந்து ப்ரூச்சஸ் அத பத்தி நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ்ல அப்ளை பண்ணனும். அதுக்கு மெஷர்மென்ட் எப்படி எடுக்கணும், என்னென்ன பண்ணனும் அப்படிங்கற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சோ இதுவரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண ஒரு ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸ்ல எண்ட்ல அந்த ஹேண்ட்ல எண்ட்ல இருக்கக்கூடியது and நெக்ல எண்ட்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட் போட்டுருந்தாங்க. நான் வேணா காட்றேன். இப்போ நீங்க பார்க்குற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி இருந்த இந்த ப்ளவுஸை தான் நான் டிசைன் பண்ணி ப்ரூச் ஒர்க் டிசைன் பண்ணி அந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வந்தேன். பாருங்க, இது வந்து ஒரு டெய்லர் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ஆர்டர் எப்படி கிடைச்சி, யார் கொடுத்தாங்க அதுவும் சொல்கிறேன். அந்த ஸ்டோரி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்படி கூடமா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இப்படியெல்லாம் கூடவா ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த டிசைனுமே ஒரு ப்ளவுஸில் கஸ்டமருக்கு பண்ணக்கு முன்னாடி அதை வந்து பிளாங்காக இந்த மாதிரி பண்ணி பார்ப்பேன். இது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் உங்களுக்கு கூட. நீங்களும் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆரி டிசைன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டே டைரெக்டாக கஸ்டமர் ப்ளவுஸில் கை வைக்கக்கூடாது. நம்ம ஒரு பிளெயினான ஃபேப்ரிக்கில் ஒருக்காக்கு 2 நேரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து கஸ்டமரோட ப்ளவுஸில் வந்து கை வைக்கணும். கஸ்டமரோட என்ன கிளாத்தாக இருந்தாலும், என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு அது கிளியராக தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம்லேயே கை வைக்கணும். நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணுறோன்னா மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்கை சுற்றி 2 இன்ச் சைஸ்க்கு தான் நான் இந்த ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ மேலேருந்தே கீழே ஃபஸ்ட்லேருந்தே எண்டு வரைக்குமே நான் வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணுங்கள். என்ன ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் இப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச்டு ப்ளவுஸில் நீங்கள் ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மார்க் பண்ணி ஒரு கிளியர் ஐடியாவோடு மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா நம்ம மார்க் பண்ணாமல் மெஷர்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் பண்ணோன்னா அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்கோன்னா இந்த மாதிரி மார்க்கிங் கண்டிப்பாக பண்ணணும். இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்போது பண்ணக்கூடாத ஒரு விஷயம் உண்டு. ரொம்ப டார்க்காக நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்லியேன் அப்படின்னா, நம்ம வந்து டார்க்காக பண்ணோன்னா அது வந்து நமக்கு வந்து எரேஸ் ஆகாது. சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு ஒரு நல்லா லுக்காக தெரியாது. ஸோ ரொம்ப டார்க்காக பண்ணாங்க, லைட்டாக பண்ணுங்கள். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா 2 இன்ச்சஸ் கேப்பில் நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வரேன். இது எதுக்காகனா, இந்த 2 இன்ச்சஸ் கேப் இருக்க இடத்துல ஒரு புட்டாஸ், ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம புட்டாஸ் மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பண்ண டெய்லர் வந்து இந்த கஸ்டமருக்கு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுத்து இந்த டிசைனை மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா 2 இன்ச்சுக்கு கேப்பில் நம்ம பாயிண்ட் வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா, அந்த 2 இன்ச் கேப்புக்கு நடுவில் 1 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டே போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணோம்னா அந்த லைன் எண்டில் இருக்கிற மாதிரி நம்ம இதை வச்சுட்டு போகிறோம். இன்னும் நெருக்கமாக புட்டாஸ் வர்றதுக்காக ஒரு ஜிக்ஸாக் வி ஷேப்பில் அப்படியே ஒரு ஷேப்பில் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வைக்கிறோம். நான் இந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணாமல் டைரெக்டாகவே புட்டாஸ் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அந்த ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கேப்பாகவும் இருக்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர் பண்ணி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் இந்த 10 மினிட்ஸ் நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்து நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணாலுமே அவுட்புட் பார்க்க அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வராது. ஸோ ப்ரூச் ஒர்க் வச்சு நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் மட்டுமே பண்ணிடாதுங்க. மெஷர்மெண்ட் பண்ணோம், இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும் இருந்து பண்ணணும், மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதுங்க. இதுக்கு வேணால் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனால் இந்த 1/4 மணி நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் ஃபினிஷிங் நல்லா வரட்டா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க. இப்போது நம்ம ஃபாலோ பண்ண சேம் ஸ்டெப்ஸை ஃப்ரண்ட் சைடும் நான் வந்து மேக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து எந்தெந்த இடத்துல டாட் வச்சோமோ அந்த இடத்துல ஒரு புட்டாஸும், மற்றபடி ரேண்டமாக ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு சுகர் பீடுமே வச்சு டிசைனை நம்ம வந்து பண்ணால் போதும். இதுக்காக நம்மளோட ப்ளவுஸை டைட்டாக இந்த மாதிரி ஃப்ரேமில் ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 8 இன்ச் ஃப்ரேம், 10 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், 8 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்.
அது வந்து நமக்கு யூஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது நமக்கு கிளியராகவே இருக்குது. இந்த டிசைன் ஒர்க் பண்ணுறதுக்கு கீழேருந்து நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீடாக கூட வச்சு நம்ம ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரலாம். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி பண்ணல. நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். கீழேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீடை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 3 பீடாக வச்சு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பை கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பீடு வந்து நான் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா எந்த சைடு எடுத்தோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு நான் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா எல்லா பீடையுமே லாக் பண்ணி எடுக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கீழேருந்து நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் 3 பீட்ஸ் போட்டுட்டு எந்த இடத்துல நீடில் ஃபஸ்ட்டு நம்ம பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்தோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம கொண்டு வந்து கீழே மாற பஞ்ச் பண்ணோம். பஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்துடும், சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா அதை வந்து லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கக்கூடிய பீடுக்கு ஒருக்கா மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கான பர்ஃபெக்டாக இந்த மாதிரி புட்டாஸ் கிடைக்கும். இதே ஒர்க்கை ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் எனக்கு இந்த ஆர்டர் எப்படி கிடச்சி அப்படிங்கிறத சொல்கிறேன். இது யாருக்கு பண்ணுறேன்னா என்னோட காலேஜ் மேம்காக தான் பண்ணுறேன். என்னது மேம் கிட்டேருந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இது அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிச்டு ப்ளவுஸில் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னோடய ஸ்டேட்டஸில் பார்த்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னோடய காலேஜில் எனக்கு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லா இயர்லையுமே எனக்கு வந்து அவங்க வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்பிக்கையாக எனக்கு வந்து கொடுத்தாங்க. என்னோடய ரிலேட்டிவ் வந்து அந்த காலேஜ் தான், ஸோ அவங்ககிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் அதை தான் இப்போ ஒர்க் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க டைரெக்டாக எங்கிட்டே சொல்லிட்டாங்க, உனக்கு என்ன மாடல் ஈஸியாக இருக்குமோ எது நல்லா இருக்குமோ அதை வந்து பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரூச் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் ப்ரூச் ஒர்க் உங்களோட ப்ளவுஸில் பண்ணியிருக்கீங்களா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.